இப்ப நம்ம கூட புதுசா கல்யாணமான கதிர் and அகிலா வந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க நீ கேட்க கூடாது. கல்யாணம் ஆனவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் இந்த புதுசு. அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கலை இருக்கும், கல்யாணம் ஆன உடனே ஒரு கலை அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி இதுதான் அந்த கல்யாண கலை. ஆனா சாரு உனக்கு ஒரு மரபே தெரியல பத்தியா? என்னடா நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இப்ப கல்யாணம் முடிஞ்சோட வீட்டுக்கு வந்துருக்கிறோம். இந்தாங்க மொய் போனோம். சரியா? அவங்க கல்யாணமே எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து நடந்திருக்கு. அதனாலதான்மா ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க எந்த சைட்லயுமே ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க. நம்ம அந்த ஆதரவு தரணும்ல. சொல்லுங்க எப்படி இருக்கு கல்யாணம் ஆகி இப்ப வந்து ஒரே விரிசலா போயிட்டு இருக்கு. அனுபவத்தை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. ஆமா, இதுக்கு லவ் பண்ண டைமே பெட்டரா இருந்துச்சு போல. அட்லீஸ்ட் பார்த்துட்டு பேசிட்டாச்சு இருந்தோம். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இல்ல கீழா. லவ் பண்ணப்ப கதிரை மட்டும் பாத்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கதிரை அவங்க அம்மாவையும் சேர்த்து பாக்குறீங்கல்ல, அப்புறம் எப்படி நல்லா இருக்கும். இப்ப மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. உங்க கூட நடிக்கிற இந்த வாய்ப்பை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன பண்ணி எல்லாத்தையும் நீங்க இப்படி இம்ப்ரெஸ் பண்ணி 20 rupees கொடுத்துட்டு வந்தாரு. யூபிஐ பண்ண 20 ரூபா. போதுமே. என்ன பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு இங்க பெருமையா பேசுறதுக்கு. ஃபேமிலி பட்ஜெட் அப்படிதான். ஓகே, இப்ப வந்து எப்படி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க? இங்க ஒரு பக்கம் வந்துட்டு உங்க அம்மா வந்து வேண்டவே வேண்டாம், அதுவும் எனக்கு ஒரு பணக்கார பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க போயிட்டு இப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபேமிலில இருந்து எப்படி? ஆமா, ஆனா ஃபேமிலி பிடிக்காது, பொண்ணு பிடிக்கும்ல, அதனால லவ் பண்ண நின்று ஆகணும்ல, அவ்வளவுதான். அதனால ஸ்ட்ராங்கா நின்று எப்படியோ ஜெயிச்சிடணும் அந்த மாதிரி. சரி, என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க உங்க அம்மாவை? தெரியலையே, ஏத்துக்க வச்சுக்க போறீங்க? ரைட்டு கையில தான் இருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே. இல்ல இப்ப உங்க அண்ணன் வந்துட்டு ஒரு பால் போட்டாப்ல என்ன பண்ணாருன்னா, அம்மா சைடா இல்லாட்டி ஒய்ஃபா அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். ஆனா இப்பதான் நான் கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கிறேன்னாரு. நீங்க எப்ப எதிர்த்து பேச ஆரம்பிப்பீங்க? நீங்க எப்ப இந்த மாதிரி எதிர்த்து தானே இருக்காரு வைஃப் சைடு அப்படின்ட்டாரு. இல்லம்மா, அதை தாண்டி மக்கள் வெளியில இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, ஏன் நீங்க வந்துட்டு பாருங்க பாவமா உங்க அம்மா அவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? அதான் பப்ளிக் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா பேச்சு கேட்காதீங்க, உங்க மனசுல பட செய்யணுவாங்க. நான் ஆல்ரெடி அந்த டைப் தான், அப்படியே செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் அம்மா மனசு புண்படுது இல்லையா? ஒரு நல்ல பையனா அவங்கள பாத்துக்க வேணாமா? ஆமால, அப்படி கேக்குறாங்க, இப்படி கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சரிங்க, நீங்க போடுங்க ரைட்டர் மேல பண்ணி. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவங்க சொல்றது நியாயமா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விட்டுரும். நீங்க சொல்லுங்க, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்றது பெட்டரா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜே பெட்டரா? ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அந்த மாதிரி? லவ் பண்ணி ஒய்ஃபுக்காகலாம் பார்க்க கூடாது இல்லைங்க, மனசுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வீடே எதிர்த்தாலும் வீடு நம்ம வீடு தானே, நம்ம போய் சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் சால்வ் ஆயிடுவாங்க. அப்பனா போய் சரி பண்ணிடுவோம். ஆனா அம்மா உங்களுக்கு பொண்ணு பாத்துருந்தாங்கன்னு வைங்க, நல்லா பணக்கார வீட்டுல இருந்து ஒரு பணக்கார பொண்ணா நீங்களுடைய வசதியா வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்குமே, அது போயிடுச்சு. வட போச்சுதான். எங்க அகிலா அமைதியா இருக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஃபீல் பண்றாரு பக்கத்துல நின்று. இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, வடை போச்சு போனா போட்டோம், வடை இல்லனா பீட்சா, காசு எப்பனா சம்பாரிச்சுக்கலாம், பிடிச்ச பொண்ணு அதுதான். இங்க வடை இல்ல, நீங்க ஒரு பீட்சா அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏதோ இந்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டு தினம் நம்மள யாரும் ஏத்துக்காம ரொம்ப கஷ்டப்படுறோமே, அப்படி ஃபீல் பண்றீங்களா? பட் அல்டிமேட் கோல் வந்துட்டு அதானே. அகிலாக்கு வந்துட்டு இதுதான் வேணும். பட் நடந்த டைம் சரியில்லைனாலும் ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. அண்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, உங்க அக்காவும் ஆல்ரெடி இந்த வீட்லயே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. அண்ட் அவங்களோட பிரதரோடவே இருக்கிறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்னும் நான் சொல்ல போனால் சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போதே ஃபர்ஸ்ட்டு இவங்க வெட்டிங் சீன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பித்த உடனே அக்காவை எங்கள் கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க இவங்கலாம். ஸோ வந்து எங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும், பட் இவங்களோட வந்த அளவுக்கு எங்களுக்கு அமையல. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வர இருக்குன்னு நினைக்கிறேன். வரட்டும். சரி, நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ சன்லேயே வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஃபேன்ஸுக்கு, உங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா, அவங்க நீங்கள் நம்ம தாங்கி பிடிக்கல அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ லாயலாக இருக்கிறாங்க, அவங்க உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பொது இடத்துக்கு போகும்போதுமே மக்கள் வந்து அவங்க அன்பை வெளிப்படுத்துகிற விதம் ஹேட்ஸ் ஆஃப். அதுவும் கேட்குறதுலாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க, கேட்குறாங்க. இப்போ அகிலா இந்த மேரேஜ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அகிலாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, கைவிட்டாதீங்க தம்பின்லாம் கையை பிடிச்சலாம் பேசுகிறாங்க. பெரியவங்க, சின்னவங்க, லேடிஸ் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்புக்கு தலை வணங்குகிறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஹாப்பியாக மாதிரி நீங்களும் உங்களையும் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே சுகமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லுங்க, சரியா? நல்ல செய்தி, அம்மா சந்தோஷப்படுத்துற மாதிரி. ஓகே, புரிஞ்சுது. நன்றி நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு லக்ஷ்மி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருக்கிறோம். கரெக்டா வரும்போதே
அந்த சொல்லுவாங்கல்ல வாசல்லே வச்சு வரவேற்கிறதுன்றது அதுதாங்க விருந்தோம்பல். மகா எப்படி இருக்கிறீங்க மகா? என்ன நினைச்சிட்டீங்கன்னா வரவேற்கிறதுக்காக நிக்கிறேன் நினைச்சிட்டீங்க? இல்ல சும்மா அப்படி சொல்லுவோமே. இந்த வீட்ல வாசல்ல தான் என்ன நிக்க வச்சிருப்பாங்க. அப்படியா? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா? மீட்டு ஸ்கூல் படிக்கும் போது. சூப்பர். பட் உள்ள வரும்போதே ஓகே, வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனைகள் இருக்கும் போல, எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு யாராச்சும் உங்களை கேட்டுட்டே இருக்காங்களே, எப்படி இருக்கு இந்த லைஃப்? ஜாலியா இருக்குல்ல? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் தான் வலிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போக போக அது பழகிடும். இப்ப வந்து யாராவது கேட்கலன்னா என்ன யாரும் எதுவுமே கேட்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி மகா, இது வந்து இப்ப பொதுவா இந்த இப்ப ட்ரெண்ட்ல இருக்க விஷயம் என்னன்னா, நான் இந்த சிட்டில வாழ்வேன் அந்த சிட்டில வாழ்வேன், ஆனா டாக்ஸிசிட்டில வாழவே மாட்டேன். அந்த மாதிரி எப்படி டாக்ஸிசிட்டியை டீல் பண்றது சொல்லுங்க. நான் வந்து டாக்ஸிசிட்டி எப்படி டீல் பண்றதுன்னா, அந்த பர்சன் எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரியே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபுல்லா இக்னோர் பண்ணிடுவேன். அவங்க என்ன டாக்ஸிக்கான விஷயங்கள் நம்ம மேல திணிச்சிட்டு போகணும்னு நினைச்சாலும் ஐ ஜஸ்ட் அவாய்ட் அண்ட் இக்னோர். எக்ஸிஸ்டே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைல்ல, தட்ஸ் இட். பிகாஸ் ஐ டோன்ட் ஷோ மை கிரட்ஜ், ஐ டோன்ட் கோ அண்ட் டேக் ரிவெஞ்ச். இல்லைன்னா அப்படிலாம் இல்லை. ஓகே நீ பேசுறியா, ஓகே வணக்கம் பாய் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். இந்த வாய்ஸ் நல்லா இருக்கே, இது இப்படி காமிக்கலா பேசிட்டா சினாரியோவே மாறிடுது இல்ல? ஆமா, அவங்க அந்த மாதிரி அந்த டக்குன்னு ஓகே லைட்டா டென்ஷனா தான் வாய்ஸ் மாத்திடுவோம், அந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டில் கல்யாணம் சிறப்பாக இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் நடுவில் வேற நீங்க மறுபடியும் ஆல்ரெடி நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னே உங்க மாமியார் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் வந்து தங்கச்சி வேற அதே ஃபேமிலில இருந்து மறுபடியும் நோ ரிச் டாட்டர் இன் லா ஃபார் மீ அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? பாவம்ல அவங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? அவங்க லவ் பண்ணிட்டாங்க, நான் பண்ண வேணாம் தான் சொன்னேன் அவங்கள. லவ் பண்ணாத, இவன் வேணாம், நம்மளுக்கு நானே அக்காவே நிறைய கஷ்டப்படுறோம், நீ வேணாம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்குள்ள அதையும் தாண்டி லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம லவ்வுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது, அதனால சேர்த்து விட்டோம். ஆனா இப்ப சேரக்கூடாதுன்னு நினைச்சு அது சேர்ந்துச்சு. ஓகே பரவாயில்ல. நம்ம சில விஷயம்லாம் இயற்கையா நடக்கிறது. நம்ம வந்துட்டு தும்ப கூடாது நினைப்போம், தும்பிடுவோம். நம்ம கொட்டாய் வரக்கூடாது நம்ம வந்துடும். அது மாதிரி தான் காதலும். காதலுக்கு காலம் கிடையாது, அந்த மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க. அதனால நீங்க சேர்த்து. சரி, இப்போ வந்துட்டு கல்யாண வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் போக போக என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அது சொல்லிட்டு அடிப்பாங்க. எங்களுக்கு ஏதாவது லைட்டா வந்ததுக்கு ஒரு அப்டேட்டாவது கொடுங்க. கண்டிப்பா டெய்லி ஒரு பிரச்சனை வரும், அது மட்டும் தான். பிரச்சனை வருமா? இது எங்களுக்கு போதும். பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்க 365 நாள் பார்க்க ரெடி அப்படின்றது. ஆமா, ஒரு வீட்டுல ஒரு மருமக இருந்தாலே பிரச்சனை வரும். இவங்க தங்கச்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கும்போது டெஃபினட்டா இன்னும் நிறைய பிரச்சனை போக போக உங்க நீங்க சேர்ந்துக்கிட்டு மாமியார் அப்படியே கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குதா? நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு. அப்போ ஓகே, அப்ப நீங்க மத்தியானம்லாம் இனிமே எல்லாத்துக்கும் நல்ல தீனி தான். நீங்க சொல்லுங்க, பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி. லைக் ஈகோவே இல்லாம அது என்ன நீ வந்துட்டோம், அதெல்லாம் அது நீ என்ன பொண்ணா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே முன்னா நின்றுச்சுன்னா லைஃப் செம்மையா இருக்கும். பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டா என்ன ஆகும்? வாடாம சொல்லிட்டு அவ்வளவுதான், சரி இப்போ டீ குடிப்போமா காஃபி குடிப்போமா அந்த மாதிரி ஆயிடும்ல. அந்த வைப்லயே நம்ம ஹஸ்பண்ட் கூடவே இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூடவே இருந்தோம்னா லைஃப் ஜாலியா போகும்.